ஐயனார் துணை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம வானதி இருந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. என்ன செல்வம் இன்னும் டாக்டர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டாக்டர் அப்போவே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை காரே காணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், காரை அந்த பக்கம் நிறுத்தியிருக்காருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் டாக்டர் அங்கே இல்லவே இல்லை. என்ன செல்வம் டாக்டர் அங்கே உள்ளே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் இப்போ தான் வெளியே போனார் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி இருக்குது. வானதி அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன டாக்டர் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் வானதி, நீ கேட்டல, அதனால் வண்டியை நான் உனக்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். டாக்டர் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க, மெதுவாக வாங்கிக்கலாம். முதல்ல உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படி டாக்டர் நீங்கள் கிஃப்ட் பண்ணுறது எப்படி பிடிக்காமல் இருக்கும்? எனக்கு இந்த வண்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு டாக்டர் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எனக்காகல நீ சொல்லாதீங்க, உங்களுக்கு உண்மையாகவே இந்த வண்டி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உண்மையாகவே எனக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. வானதி, நீங்கள் இப்போவே இந்த வண்டியை எடுத்துக்கோங்க, உங்களுக்காக தான் இதை நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எனக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க டாக்டர், உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.